வெல்கம் டு குருகுலம் ஐஏஎஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப்ஓக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் எண்டுக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது அடிப்படையாக வச்சு நம்மளுடைய குருகுலம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். இதில் ஆன்லைன் ஆஃப்லைனில் வந்து பல மாணவர்கள் வந்து டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க. இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டெஸ்ட் 5ல வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 வீடியோ இதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதாவது கொஸ்டின் நம்பர் 76ல இருந்து 100 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸ்க்கான கீஸ் அண்ட் ஃபுல்லாக டிஸ்கஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லி 3 விதமான வீடியோ வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலோடைய லிங்க் இருக்கு. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இது வரைக்கும் நடந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் கீஸ் அண்ட் ஓஎம்ஆர் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு நல்லா படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டை எழுதுறது மூலமாக நீங்கள் இந்த டெஸ்ட்டை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறது மூலமாக இந்த எக்ஸாமில் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் இந்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா 76th கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். அதான் கியர் இருக்குல்ல, வண்டியில கியர் போடுறாங்களா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா பற்சக்கரங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதான் கியர்னு சொல்லி நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அந்த கியர் இருக்குல்ல, அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய முதன்மையான செயல்பாடு என்னன்னு சொல்லி சிம்பிளான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம நார்மலாவே நம்ம என்ன பண்றோம், 2 வீலர் 4 வீலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றோம், வண்டி ஓட்டும் பொழுது நம்ம கியர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ஸ்பீடா போயிட்டு இருக்கும் பொழுது அதை ஸ்லோ பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டைரக்ஷன் வந்து மாத்துறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், அந்த கியர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அப்ப இதை நம்ம படிச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சிம்பிளாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்க பாருங்க, திருப்பு விசையை மாற்றுவதன் மூலமும் சுழற்சியின் வேகத்தை மாற்றுவதன் மூலமும் ஒரு இடத்துல தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க, டைரக்ஷனை ஒரு இடத்துல மாத்துறதுக்கு யூஸ் ஆகும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப முக்கியமானது என்னது, சுழற்சியோட வேகம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஸ்பீடு அதிகரிக்கிறதுக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்றதுக்கோ அது வந்து கியரை வந்து மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இங்க பாருங்க, நீங்க பி பாருங்க, இயக்கத்தின் திசையை மாற்றுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனையும் செய்யுது. ஆனா இந்த ஃபங்க்ஷனை விட பிரைமரி ஃபங்க்ஷன் எது, இதுதான். அதாவது பாத்தீங்கன்னா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்கு பிளஸ் டிக்ரீஸ் பண்றதுக்கு தான் நம்ம மெயினா அதை யூஸ் பண்றோங்கிறத புரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு ஆப்ஷன் குழப்பறது கூட எதையும் கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷனை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து அதிகப்படுத்துறது கம்மிப்படுத்துறதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து ஆப்ஷன் வந்து சி தான் இதுக்கு வந்து எக்ஸாக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பாருங்க 77 கொஸ்டின்ஸ். முடுக்கம் என்றால் என்ன? இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷன் வீடியோவில் இப்போ போட்டிருப்போம். ஆக்சிலரேஷன், சரிங்களா இல்லையா? முடுக்கம், சரிங்களா? முடுக்கங்கிறது திசைவேக மாற்ற விகிதம் தான் என்னது, இது முடுக்கம் அப்படிங்கிறது. இதுக்கான விளக்கம் வந்து லாஸ்ட் அந்த பார்ட் வீடியோவிலே நான் சொல்லிட்டேன். அதனால வந்து அதை பார்த்தவங்க இது வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா? முடுக்கங்கிறது திசைவேக மாற்ற விகிதம் மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இதுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி கொடுத்துட்டு, சரிங்களா? கொஞ்சம் ஃபாஸ்டாக முடிச்சிடலாம். அடுத்து வந்து பாருங்க, ஒரு பொருளில் வினாடிகள், அதாவது பார்த்தீங்கன்னா 4 வினாடிகளில் 16 மீட்டர் பயணிக்கிறது. சரிங்களா இல்லையா? ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது டிராவல் பண்ணுது. ஓகேங்களா? 4 செகண்ட்ல 16 மீட்டர் வந்து பயணிக்குது. பின்னர் 2 வினாடிகளில் மற்றொரு 16 மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதன் சராசரி வேகம் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதுல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு வந்து நமக்கு என்ன தெரியணும், இது ஃபார்முலா தெரியணும். அப்ப ஆவரேஜ் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க பாருங்க 4 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்ப மொத்தம் 6 செகண்ட் வருதா? சரிங்களா? ஓகே, அதாவது டைம் எத்தனை செகண்ட் இதா இருக்குன்னு சொல்லி அப்ப டோட்டல் டைம் தெரிஞ்சு போச்சுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டைம். சரிங்களா? அடுத்தது ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா 16 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸ் சொல்றோமா இல்லையா? இது 16 மீட்டரு பிளஸ் அகைன் வந்து 16 மீட்டர்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது வந்து என்னது 32. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ் ஸ்பீடு அதாவது பாத்தீங்கன்னா சராசரி வேகம் சீக்வல் டு இது சராசரி வேகம் சீக்வல் டு என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் அதுக்கான ஒரு ஃபார்முலா. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ்னா என்னது அப்படின்னா 32. ஓகேவா? டோட்டல் டைம்ங்கிறது 6. சரிங்களா? சோ அப்ப இதை அடிச்சோம்னா என்ன வருது, 6னா வந்து ஐஆர் 30 வருமா? ஐஆர் 30, அப்புறம் மீதி 2 இருக்குங்களா? ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 சேர்க்கும்போது இங்க வந்து புள்ளி வச்சுக்கலாங்களா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா 318 வரும். அப்ப 5.3ல எங்க ஆன்சர் வருது பாருங்க, இதுதான். ஓகேங்களா இல்லையா? சோ 5.33 மீட்டர் பை செகண்ட் தான் இதுக்கு வந்து சரியான விடைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஓகே, 79வது கொஸ்டின் வந்து பாருங்க, மேல் நோக்கி எறியப்படும் பந்து கீழே விழுவது ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்கூல் லைஃப்ல நம்ம படிச்சதுதான். ஒரு பந்தை நம்ம மேல விடுறோம். சரிங்களா? சோ அப்ப இதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் வந்து லேண்ட் அப்படின்னா
ஒரு நபர் வந்து இங்கிருந்து விடும்பொழுது இந்த பந்து இப்படி மேல போயிட்டு இந்த இடத்த சுழின்னு சொல்லுவாங்க, ஜீரோ, அந்த உச்சநிலையை அடைஞ்சு அது வந்து என்னது இப்படி கீழே வந்து டிராவல் பண்ணுது. அப்ப இங்கிருந்து போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் மேல போக போக ஸ்பீடு என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். காரணம், மேல போக போக ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையா, அதாவது புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைக்கு ஆப்போசிட்ல தான் பந்து போகுது. அப்ப புவியீர்ப்பு விசை வந்து கீழே இருக்கிறதால மேல போற பந்தை வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும். சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப கீழே இழுத்து பிடிக்கிறது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு இங்க இருக்கிற ஸ்பீடு, இங்க ஒரு 40 கிலோமீட்டர்னா அங்க போக போக 30, 25, 10, 5 இப்படின்னு சொல்லிட்டு கம்மியாகிட்டே போகும். மேல போக போக ஸ்பீடு வந்து என்னது கீழே 30ல இருந்து அப்புறம் 20, 15, 5 அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டு ஜீரோல போய் முடியும், சுழியில போய் முடியும். அப்ப இது ஏன் இப்படி மேல போக போக ஸ்பீடு கம்மியாகுதுன்னா என்ன முக்கியமான காரணம் புவியீர்ப்பு விசை. சரிங்களா? கீழ் நோக்கிய விசை வந்து இழுக்கிறதால அதுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகுது, புரிஞ்சுக்கங்க. ரெண்டாவது சுழியை அடைஞ்சிட்டு இங்க வரும் பொழுது ரொம்ப ஃபாஸ்டா வரும். ஓகேங்களா? சோ அப்ப பந்து கீழே விழுவுது ஏன், அதான் பார்த்தா மேல் நோக்கி எறியப்படும் பந்து ஏன் கீழே விழுதுன்னா அதுக்கு காரணம் என்னது? ஈர்ப்பு விதி தான். சொல்றது புரியுதுங்களா? ஈர்ப்பு விதி இருக்கிறதால மட்டும்தான் அது வந்து மேல போயிட்டு டக்குனு கீழே விழுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஒரு பேசிக்கா நம்ம எஸ்ஐ போக்கஸ்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து வந்து பாருங்க, ஒருவர் படகில் இருந்து குதிக்கும் போது படகு பின்னோக்கி நகர்கிறது. இது டேஷின் உதாரணம் சொல்லி, இது சிம்பிளான கொஸ்டின் தான். நார்மலாவே நாமளே என்ன பண்ணுவோம், சோ தண்ணியில வந்து படகுல போனோம்னா என்ன பண்ணுவோம், அதுல இருந்து குதிக்கும் பொழுது முன்னோக்கி ஜம்ப் பண்ணுவோம். அப்படிதானே மீனிங்க? முன்னோக்கி ஜம்ப் பண்ணும் பொழுது படகு என்ன பண்ணும், பின்னோக்கி போகுமா இல்லையா? நம்ம எந்த பொசிஷன்ல இப்படி முன்னோக்கி ஜம்ப் பண்ணும் பொழுது படகு வந்து காலை வச்சு உந்திரமா இல்லையா? படகு வந்து பின்னோக்கி செல்லுது. அப்ப அதுக்கு வந்து என்ன எக்ஸாம்பிள், என்ன லா வந்து அந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லா தான். புரியுதா? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போமா இல்லையா? நாம முன்னோக்கி அழுத்தும் பொழுது அது பின்னோக்கி போகுது அப்படிங்கறத கான்செப்ட். சொல்றது புரியுது? நம்ம முன்னாடி போறதுக்கு என்ன பண்றோம், ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோமா, காலில் ஒரு உந்துதல் கொடுக்குறோமா, முன்னாடி போகிறதுக்கு உந்துதல் கொடுக்கும் பொழுது அந்த படகு வந்து பின்னோக்கி போகுதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, இந்தியாவின் முக்கியமான கனிமங்கள் பட்டியலில் சேர்க்க நிதி ஆயோக் பரிந்துரைத்தது. இதுல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். சரிங்களா இல்லையா? ஓகே. சோ அப்ப இந்த மைன்ஸ் இருக்குல்ல, மைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோல்ஸ் இப்படின்னு சொல்றோமா இல்லையா, அந்த நிலக்கரி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில ஷெட்யூல் இருக்கு, அட்டவணை இருக்கு. அந்த பட்டியல்ல அந்த லிஸ்ட்ல வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது வந்து, சோ நிதி ஆயோக்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2015 ஜனவரி 1 தான் அந்த நிதி ஆயோக் வந்து மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இது எதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது 5 இயர் பிளான் ஒண்ணு இருக்கு. என்னது 5 இயர் பிளான்? அதாவது ரஷ்யாவில் வந்து 7 இயர் பிளான் ஒண்ணு இருந்தது. ரஷ்யாவில் 7 இயர் மாடல், யூஎஸ்எஸ்ஆர் ரஷ்யா இருக்கா இல்லையா, அங்க உள்ள 7 இயர் மாடலை காப்பி பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் 5 இயர் பிளான மாத்திக்கிச்சு நமக்கு. சரியா? இப்ப நம்ம லைஃப்ல டார்கெட் பண்ணி வர்றோமா இல்லையா, இந்த 3 வருஷத்துல ஒரு டிகிரி முடிக்கணும், அடுத்த 2 வருஷத்துல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் நோக்கி வர்றோமா இல்லையா, அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் இந்த 5 வருஷத்துல இந்த எக்கனாமிக் டெவலப் ஆகணும், இந்த துறையில இவ்வளவு டார்கெட் ஆகணும்னு சொல்லி டார்கெட் வச்சு ஓடும், அதை அச்சீவ்மெண்ட் பண்ணணும். சரிங்களா? அப்ப அதுல உள்ள மெரிட்ஸ் டிமெரிட்ஸை வந்து ஃபுல்லா பார்த்து அடுத்த 5 இயர் பிளான்ல அந்த அதுக்கேற்ற ஃபண்டை ஒதுக்கும். அது 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளானுக்கு பதிலாகத்தான் நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணாங்க, புதுசா இது உருவாக்குனாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம என்டிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில்னு ஒண்ணு. இது ரெண்டுத்துக்கு ஆப்போசிட்டா, இதுக்கு ரெண்டுத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக் வந்து மோடி கவர்மெண்ட் உருவாக்குனாங்கிறது ஆல்ரெடி பழைய டிஸ்கஷனை சொல்லிட்டேன், இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்றேன். இந்த நிதி ஆயோக் வந்து என்ன பண்ணுது, இந்தியாவில் முக்கிய கனிமங்கள் பட்டியலில் ரீசெண்டா எதை சேர்த்திருக்கு அப்படிங்கறதான் கொஸ்டின் நமக்கு. சரிங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோக்கிங் நிலக்கரி, இப்படி கோக்கிங் கோல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா, இதுதான் வந்து அதுல வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ இது எதுக்கு சார் இது வந்து யூஸ் ஆகுது, புரியுதுங்களா? இப்ப எப்படி லிக்னைட் கோல் அப்படின்னா நம்மளுடைய என்னது, நம்ம கடலூர் நெய்வேலி சொல்றோமா இல்லையா, பழுப்பு நிலக்கரி அதிகமாக உள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் நெய்வேலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கோக்கிங் நிலக்கரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 85% வந்து பாத்தீங்கன்னா இறக்குமதி தான் செய்யறோம். என்ன பண்றோம், இறக்குமதி தான் செய்யறோம். இறக்குமதி 85% பண்றோம். அப்ப பாத்துக்குங்க, 100% அதுல 15% தான் நம்ம இந்தியாவில் அங்க கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்குது. அப்ப ஏன் 85% நம்ம வெளிநாட்டு இருந்து இதை வந்து இறக்குமதி பண்றோம்னா, இது எதுக்கு அதிகமா யூஸ் ஆகுதுன்னா, அயன் இண்டஸ்ட்ரி இருக்கா இல்லையா, இரும்பு உருக்காலைகள், இரும்பு உற்பத்தியில அதிகமா என்ன பண்ணுது, தேவைப்படக்கூடிய ஒரு நிலக்கரி வந்து கோக்கி நிலக்கரி. சோ அதனாலதான் இதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கனிமங்கள் பட்டியலில் வந்து சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த பட்டியல சேர்த்தா என்ன சார் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்ட ஒரு மைன்ஸ் ஆகிடும், அது கவர்மெண்ட் கட்டுப்பாட்டுல வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? அதை எடுத்து போய் எங்கேயும் விற்கிறது போறது வரதுன்னு கூட எல்லாத்துலயும் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்கும், ரொம்ப கட்டுப்பாடு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 82வது கொஸ்டின்,
COP29 சரிங்களா? இது மாதிரி காப் வந்ததுனாவே அது என்னன்னா கிளைமேட் சேஞ்சிங்காக ஏதாவது அடிக்கடி கான்ஃபரன்ஸ் நடத்துவாங்க, அதுதான் காப்னு சொல்லுவாங்க சரிங்களா? COP29 அப்படிங்கிற ஒரு மீட்டிங்ல சுற்றுலாத்துறையின் கவனம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா? சுற்றுலாத்துறையோட கவனம் என்ன அப்படின்னா எக்ஸாக்டா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை நடவடிக்கை, இந்த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. அண்டு மற்றும் சுற்றுலாத்துறை, சுற்றுலாத்துறை மேம்பாடு. புரியுதா? காலநிலை மாற்றம் இப்ப எப்படி சம்மர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்யும், அப்புறம் மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சரியா மழை பெய்யறது இல்லை. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும்ல, இப்ப வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை எப்ப ஆரம்பிக்குது, தென்மேற்கு பருவமழை. புரியுதுங்களா? வடகிழக்கு பருவமழை அப்படின்னா அக்டோபர் டு நவம்பர் சரிங்களா, ஆன் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஜூன் ஜூலைன்னு சொல்றோம். அதே மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஜூலை டு செப்டம்பர்னு சொல்றோம். ஓகேங்களா? அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னா ஜூன் டு செப்டம்பர்னு சொல்றோம். இது வந்து தென்மேற்கு பருவமழை. இது இந்தியாவுக்கு தான் அதிக மழையை கொடுக்கும், மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா மழை இது கொடுக்கும், கேரளாவில் அதிக மழை கொடுக்கும். ஆனா தமிழ்நாட்டுக்கு அதிகமா மழை கொடுக்காது. அதுக்கு பிறகு தான் தென்மேற்கு பருவக்காற்று. புரியுதா? தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல்னு சொல்லி பாடுறாங்களா இல்லையா? தேனி பக்கம் போனா சாரல் தான் அடிக்கும், மழை பெய்யாது. சொல்றது புரியுதுங்களா? அதே மாதிரி நார்த் வெஸ்ட் சரிங்களா, நார்த் ஈஸ்ட் அப்படின்னா வடகிழக்கு பருவமழை. இந்த வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் டு நவம்பர்னு எக்ஸாக்டா சொல்லலாம், ஆனா டிசம்பரும் சேர்ந்து வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? இன்னும் சொல்ல போனா இது வந்து சைக்ளோன்னு சொல்லுவாங்க. சைக்ளோன் பீரியட் அப்படிங்கிறது டிசம்பர். சென்னை ஃபுல்லா மிதக்கிறது வந்து டிசம்பர்ல தான் மிதக்கும். சொல்றது புரியுதுங்களா? அது அடிக்கடி புயல் வருது, ஃபிளட் வருது, எல்லாமே டிசம்பர்ல தான். அதனால நவம்பர் டிசம்பர் வந்து சென்னையில் இருக்கவங்க கிளம்பி ஓடிடுவாங்க வெளியே. புரியுதுங்களா? காரணம் என்னன்னா ஃபிளட் அதிகமா வந்துடும். சொல்றது புரியுதுங்களா? ஓகே. சோ அப்ப ஏன் கிளைமேட் சேஞ்சிங், அதாவது பார்த்தோன்னா காலம் மாறி போய்க்குதுன்னு சொல்றோமா இல்லையா, அந்தந்த டைம்ல சரியா மழை பெய்யறது இல்லை. காரணம் என்னன்னா நம்ம எக்கச்சக்கமான ஃபேக்டரி, நம்ம ஏசியை போட்டு வெளியே ஓப்பன் பண்ணி விட்டுறோம், ஏசி காத்து வெளியே போகுது, ஓசோன் படலம் ஓட்டையாகுதுன்னு 1008 காரணங்கள் இருக்கு. சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த COP29 முக்கியமான டார்கெட் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சிங் பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இது சரி சுற்றுலா, அந்த டூரிசம் டெவலப்மெண்ட், இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, அது பண்றாங்கிறத நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 2 இடம் தெரிஞ்சுக்கலாம் இதுல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, கட்டுமானத்துறையில் அப்புறம் அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலியில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகை சரிங்களா. அந்த பாலிங்கிற ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா அங்க கொண்டாடக்கூடிய ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்து பல பேர் குழம்பி இருப்பீங்க. அதாவது பாத்தீங்கன்னா நுசாஃபாங்கிறதும் பாலியில் கொண்டாடக்கூடிய ஒரு இந்து பண்டிகை தான், நியோபிங்கிறதும் ஓகே தான், கலுங்கான் அப்படிங்கிறதும் மூணுமே வந்து அங்க கொண்டாடக்கூடிய இந்து பண்டிகை தான். இதுல மெயினா எதை கொண்டாடுனா நுசாஃபா அப்படிங்கிறது தான் சரிங்களா. இது எதுக்கு அப்படின்னா ஃபார் அக்ரிகல்ச்சர். என்னது? அக்ரிகல்ச்சர் பிளஸ் வந்து லேண்டு, மழை, இது சம்பந்தமா விவசாயம், நிலம், மழை, செழிப்பு, இதை பேஸ் பண்ணி அங்க இருக்கிற ட்ரைபு எல்லாமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறோம்னு சொல்லலாம் சரிங்களா. அதான் நுசாஃபா அப்படிங்கிறது வந்து இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் சரிங்களா. ஸோ அப்ப இதுவும் அங்க கொண்டாடுறதுதான், இதுவும் அதுக்கு வந்து கொண்டாடுறதுதான். ஆனா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இது சும்மா ஃபேக்ட் தான். ஓகேங்களா? நவம்பர் 23 2024 நிலவரப்படி இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்பு நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு மெமரி பேஸ்டு தான் இது. என்னது? அதாவது இதுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து 84. ஓகே, 84 வந்து பாத்தீங்கன்னா 652 பில்லியன் அப்படிங்கறதா சரியான விடை சரிங்களா. இது வந்து இது மனப்பாடம் பண்றதா, இதுல ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து பாருங்க 85 டெல்லியில் தொடங்கப்பட்ட உலக வங்கி அறிக்கையின் தலைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? நம்ம நல்லா தெரியும், வேர்ல்டு பேங்க் ஒண்ணு இருக்கா இல்லையா, வேர்ல்டு பேங்க் வந்து டெல்லியில வந்து ஒரு டிக்ளரேஷனை ரிலீஸ் பண்றீங்க சரிங்களா. அது அந்த டிக்ளரேஷனோட தலைப்பு என்னன்னா, இங்க பாருங்க, ஜாப் ஃபார் டுமாரோ, நாளைய வேலை அப்படிங்கிறது சரிங்களா. அப்ப நாளைய வேலை அப்படின்னு ஒரு தலைப்புல தான் விடுறாங்க. அப்ப ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள ஒரு நிறுவனம் வந்து ஒரு தலைப்புல ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குது அப்படின்னா எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும், எல்லா படிச்சவங்களுக்கும் ரீச் ஆகும். அப்ப எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் ரீச் ஆகும்னா அவங்க ஏதோ ஒரு கீவேர்டு, ஒரு மோட்டோ வச்சுதான் வெளியே விடுவாங்க. அப்ப அது நம்ம ஈஸியா வந்து புரியும். என்ன அதுல வந்து பாத்தீங்கன்னா கீவேர்டு வச்சு விட்டுருக்காங்க அப்படின்னா நாளைய வேலைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியன் எக்கனாமிக் growthக்கு ஃபார் எம்ப்ளாய் புரியுதுங்களா இல்லையா. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப முக்கியம். இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கு பப்ளிக் செக்டார் பிளஸ் பிரைவேட் செக்டார் எந்த அளவுக்கு உதவுறாங்க, பப்ளிக் செக்டர் பிரைவேட் செக்டர்ல எத்தனை எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்களுடைய உழைப்பு என்ன இருக்குது, அவங்களுடைய உழைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அந்த கோட் வேர்டா வச்சுதான் அதை டிக்ளேர் பண்றீங்கிறத புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ இதனால என்ன சார் லாபம் அப்படின்னா, வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம், சொல்றது புரியுதுங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டுக்கு அவங்க சொல்றாங்க.
இது மாதிரி நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இது மூலமா இன்னும் கொஞ்சம் அவேர்னஸ் கிரியேட் ஆகுங்கிறதுக்கு தான் அவங்க சில விஷயங்கள் அப்படி பண்றாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 86வது கொஸ்டின், சர்வதேச சோலார் கூட்டணி, புரியுதுங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் ஏஜென்சி அப்படின்னு சொல்றோம். ஏஜென்சி அல்லது அசோசியேஷன் 104வது முழு உறுப்பினராக எந்த நாடு ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அர்மீனியா தான் 104 கண்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா இதுல மெம்பர்ஷிப்பா இருக்கு. அப்ப இந்த சோலார் கூட்டணி, சர்வதேச சோலார் கூட்டணியோட ஹெட் குவார்டர்ஸ் எங்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான். சரிங்களா? இந்தியாவில தான் சர்வதேச சோலார் கூட்டணியோடைய தலைநகரம் இருக்குது. சரிங்களா? இந்தியாவை மையப்படுத்தி உருவாக்கி இருக்காங்க. இது யார் உருவாக்கி இருக்காங்கன்னா இந்தியா அண்ட் பிரான்ஸ். இந்த 2 நாடு தான் என்ன பண்றது அப்படின்னா இது உருவாக்கி இருக்குது. ஓகேவா? இது வந்து 2015ல இது பாரிஸ் ட்ரீட்டி, என்னது பாரிஸ் ஒப்பந்தம் 2015 நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இந்தியாவும் பிரான்ஸும் ஒன்னு சேர்ந்து நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல முன்னெடுப்புக்கு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு கூட்டணியை உருவாக்கலாம். அதுல நாம போய் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல உள்ள மத்த ஏஜென்சில போய் ஒரு மெம்பரா ஜாயின் பண்றோம். அதே மாதிரி நாம ஒண்ணு புதுசா உருவாக்குவோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச சோலார் கூட்டணின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணது என்னென்ன கண்ட்ரின்னு கேட்பாங்க. இந்தியாவும் பிரான்ஸும். அது எப்போ உருவாக்குனாங்கன்னா 2015 பாரிஸ் ட்ரீட்டின்னு சொல்லுவாங்க. பாரிஸ்ல நடந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில அவங்க 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கிட்டு உருவாக்குனாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குதுன்னா இந்தியாவில் இருக்குது. இதுல இது வரைக்கும் எத்தனை நாடுகள் இருக்காங்கன்னா 104 நாடுகள் இருக்காங்க. 104வது நாடா எது போய் மெர்ஜ் ஆனது அப்படின்னா அர்மேனியா. சோ இதுல வந்து மெம்பரா போய் மெர்ஜ் ஆகுறாங்களா, அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா இதுல இந்த சோலார் கூட்டணின்னு என்னது, சோலார் சம்பந்தமானது. அப்ப இது 2 விஷயம். அதாவது பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கா இல்லையா, சூரிய ஒளி தகடுகள். அப்ப சூரிய ஆற்றல் இருக்கா இல்லையா, அதை எப்படி வந்து நம்ம நல்ல முறையில பயன்படுத்தலாம், அதை எப்படி இன்னும் உருவாக்கலாம், ரொம்ப மலிவான விலையில எப்படி உருவாக்கலாம். இப்ப எப்படி சோலார் பேனல் எல்லாம் போனோம்னா அதுக்கு ஒரு காஸ்ட்லி ஆகுதா இல்லையா, அது இன்னும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் எப்படி கொண்டு போய் ஏழை எளிய மக்கள்கிட்ட போய் அந்த என்ன பண்ணலாம், கொண்டு போய் சேர்க்கலாம். அப்ப இதுல மெம்பர் ஆகிறது மூலமா சோலார் அந்த பவர் மூலம் அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அது எப்படி அதுக்கான சப்சிடி எப்படி கிடைக்கும், லோன் கிடைக்கும், நம்ம நாட்டுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்ப அர்மேனியா நாடு சேர்ந்திருக்கு, அவங்களுக்கு சோலார் எனர்ஜி சம்பந்தமான நாலேஜ் நம்ம ஷேர் பண்ணுவோம், அமௌண்ட்டை ஷேர் பண்ணுவோம். சரியா? நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட்டை ஷேர் பண்ணுவோம், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? அந்த டீம்ல நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோமா இல்லையா, அதாவது பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல்கள் சொல்லுவோமா இல்லையா, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் சொல்லுவோமா இல்லையா. இப்ப நிலக்கரியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ வந்து சோலார் எனர்ஜிங்கிறது ரினியூவபிள் எனர்ஜின்னு சொல்லுவோம். ஏன்னா அது வந்து பார்த்தா என்ன பண்ணிக்கலாம், நீ அந்த இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், ஃபுல்லா வெயில் அடிக்கிற இடத்த வச்சுக்கினா ஆட்டோமேட்டிக்கா உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதா. அப்ப புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இதை எப்படி டெவலப் பண்ணலாம், சூரிய ஒளி எப்படி டெவலப் பண்ணலாம், இது எப்படி அதிகமா உற்பத்தி பண்ணி மக்கள்கிட்ட அதிகமாக எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கலாம், இப்படிங்கிறது எல்லாமே கூட்டம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அமௌண்ட்டை ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த கூட்டணியோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமா நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு அருங்காட்சியகம், அதாவது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் மியூசியம் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். எங்க இருக்குதுன்னா சோனிபட், அதை பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் தான் இருக்குது. ஹரியானாவில் தான் சோனிபட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் என்ன இருக்குது அப்படின்னா இந்த அருங்காட்சியகம், அரசியலமைப்பு அருங்காட்சியகம் எங்கிறது ஹரியானா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது, சோனிபட்ல இருக்குது. இந்த அருங்காட்சியகத்தை யாரு உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இது ஒரு யூனிவர்சிட்டி தான் உருவாக்கி இருக்குது. யார் அப்படின்னா ஓபி ஜிண்டால். என்னது? ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி. புரியுதுங்களா? ஓபி ஜிண்டால் குளோபல் யூனிவர்சிட்டி தான் இதை உருவாக்கி இருக்காங்க, இந்த கான்செப்டை உருவாக்கி இருக்காங்க. அப்ப ஒரு கான்ஸ்டிடியூஷன் மியூசியம்னா அதுல என்ன இருக்கும், அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த எல்லா விஷயமும் இருக்கும், அதான மீனிங். அப்ப அதுல என்னென்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய புக்ஸ் இருக்குல்ல, அந்த புக்ஸோடைய ஜெராக்ஸ், B.R. அம்பேத்கர் அதை பத்தி இருக்குது. சரிங்களா? அந்த டிராஃப்டிங் கமிட்டி, அதுல யார் யார் என்னென்ன ஒர்க் பண்ணாங்க. சரிங்களா? அப்ப எத்தனை கரெக்ஷனுக்கு போச்சு, எத்தனை ஃபைனல் ஆச்சு, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளியில வந்து அது எத்தனை அந்த பிழைகள் நீக்கப்பட்டு அது என்ன பண்ணப்பட்டது, 1949 நவம்பர் 26 அப்ரூவ்ட் ஆச்சா இல்லையா. ஸோ நவம்பர் 26 வந்து என்னது இந்தியன் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். நம்ம போய் என்ன பண்ணலாம், பார்வையிடலாம். வேர்ல்டு லென்த்தியஸ்ட் அண்ட் பிக்கஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷன், உலகிலேயே மிக நீண்ட மிக பெரிய எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். சரிங்களா? அதை வந்து தெளிவாகவே அதில் வந்து கொடுத்துருப்பாங்கிறத நாம இதில் புரிஞ்சுக்கலாம். அடுத்து 88வது கொஸ்டின் வந்து பாருங்க, ஏப்ரல் 2025 எந்த மாநிலம்
கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு மற்றும் கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகள் நடத்த உள்ளது. ஸோ நார்மலா இந்த போட்டிங்கிறது நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நார்மல் யங்ஸ்டர்ஸ் வந்து விளையாடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி. இந்த பாரான்னு வந்துடுச்சுனாவே ஃபார் ட்ரைப், சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா ட்ரைப்னு சொல்றேன், சாரி, அதாவது பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள், சரிங்களா இல்லையா? ஸோ டிசபிள்டு பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, பாரா ஒலிம்பிக்னு சொல்றோமா இல்லையா? நார்மல் ஒலிம்பிக் இருக்குது, பாரா ஒலிம்பிக்னு ஒன்று இருக்குது. இப்போ பாரான்னு வந்துருச்சுனாவே அது யாருன்னா மாற்றுத்திறனாளிகள், சரிங்களா? பர்சன்ஸ் வித் டிசபிள்டு பர்சன்ஸ், சரிங்களா இல்லையா? அதாவது பிடபிள்யூடி அந்த பீப்புள்ஸ் இருக்காங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள். இது ரெண்டுமே எங்க நடந்துச்சுன்னா 2025 ஏப்ரல்ல பீகார்ல தான் நடந்துச்சு. என்னது? பீகார்ல நடந்திருக்குது, சரிங்களா? சோ அப்ப இதுக்கு முன்னாடி இதே பீகார்ல ராஜ்கிரி, என்னது, பீகார்ல ராஜ்கிரியில வந்து என்ன போட்டி நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உமன்ஸ் ஏசியன் சாம்பியன்ஷிப், உமன்ஸ் ஏசியன் சாம்பியன்ஷிப் ஸ்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பீகார்ல நடந்திருக்குது. அப்ப இந்த ரெண்டு போட்டியுமே பீகார்ல ஃபோக்கஸ் பண்றீங்க. இது நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பிஜேபியும் பிளஸ் இந்த பீகார் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறதால பட்ஜெட்லயே அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பணம் அங்க ஒதுக்குறாங்க. ஸ்போர்ட்ஸ் அங்க நடத்தி அந்த ஸ்டேட்டை வந்து இன்னும் டெவலப் பண்றாங்க, சரிங்களா? ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்க இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க. நார்மலா பீகாருங்கிறது போர் ஸ்டேட்னு நமக்கு நல்லாவே தெரியும். சொல்றது புரியுதுங்களா? இது பொலிட்டிக்கல் வியூவாவும் பார்க்கலாம், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இன்னும் டெவலப் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம ரெண்டு விதமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 89வது கொஸ்டின், சர்வதேச சோலார் ஆணையம் ISA ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா? எந்த நாட்டில் தலைமையகம் உள்ளது? ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து 2015 பாரிஸ் உடன்படிக்கையின்படி அந்த ISA வந்து உருவாக்குனாங்களா? சூரிய ஒளி ஆற்றலை மேம்படுத்துறது, புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை மேம்படுத்துறது அதோட முக்கியமான அல்டிமேட் எய்ம். அது வந்து அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கங்க. இந்தியாவில் எங்க இருக்குதுன்னா ஹரியானா, ஹரியானாவில் இருக்குது. ஹரியானா எங்க இருக்குதுன்னா குருகிராம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான், ஹரியானாவில் குருகிராம்ங்கிற இடத்துல தான் இதனோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு, சரிங்களா? ஓகே. ஸோ இதனுடைய எய்ம் நான் சொல்லிட்டேன் நான் முக்கியமா. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 90வது கொஸ்டின். ஸோ பார்டர் கவாஸ்கர் டிராஃபி எந்த இரு நாடுகளுக்கு இடையே விளையாட்டு இது படுகிறது அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடிக்கடி நம்ம செய்தியில பார்த்திருக்கோம். புரியுதுங்களா? பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மட்டும்தான் நடக்கக்கூடிய போட்டி. இது வேற எந்த கண்ட்ரி இதுல கலந்துக்காது. அதுக்கு பேர் தான் பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. இந்த பேடர்னா யாருன்னா ஆலன் பேடர்ங்கிற ஒரு முன்னாள் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர். அவரை சிறப்பிக்கும் வகையிலையும் இது வந்து பாத்தீங்கன்னா சுனில் கவாஸ்கர் இருக்காரா இல்லையா நம்பாளு, சுனில் கவாஸ்கரோடைய அவருடைய பெருமைகளை வந்து சிறப்பிக்க வகையிலையும் இந்தியனுடைய சுனில் கவாஸ்கர், ஆஸ்திரேலியாவோட ஆலன் பேடர், இவங்க ரெண்டு பேர்த்தையும் சிறப்பிக்கும் வகையில அவங்க பேர்லயே ஒரு டிராஃபி உருவாக்கி இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அந்த டிராஃபிக்கு 2 நாடு மட்டும் தான் போட்டி போடும். இது வந்து ஒரு டெஸ்ட் போட்டி. என்ன போட்டி? இது வந்து ஒரு டெஸ்ட் விளையாட்டு போட்டி. அதுதான் எந்த இரு நாடுகளுக்கு விளையாடப்படுதுன்னா இது இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய நடைபெறுகிறது. இந்த டெஸ்ட் போட்டி வந்து 1996 இருந்து நடந்துகிட்டு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். என்னது? 1996 இருந்து. இதுல லாஸ்டா 2023 நடந்திருக்குது. இதுல 2-1 இந்தியா தான் வின் பண்ணிச்சுங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இது வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸா கொஞ்சம் அப்டேட்டா இருந்துக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கலாம். ஸோ இனிமே தமிழ் தான் சார். கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு, தமிழ் அப்படியே கொஞ்சம் டக்குன்னு முடிச்சிடலாம். கூற்றுகளை கவனி. இதுல வந்து ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்டுக்கொள்ளப்படுவது ஐய வினா ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஐயத்தை தெளிவுபடுத்துறது. ஏதாவது டவுட்ல ஒரு கொஸ்டின் கேட்போம்ல, என்னது? அதாவது ஐயத்தை நீக்கிறது அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதுல இன்னும் ஒரு எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஐயத்தை நீக்கிறது, அதாவது ஐயம் நீக்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படும் ஐய வினா. உரிய வினைச்சொல் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு கான்செப்ட். 2வது, பாரதியின் கவிதைகள் இருக்கிறதா என நூலகரிடம் வினாவுவது ஐய வினாவிற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும் அப்படிங்கிறது. அதாவது பாரதியின் கவிதைகள் இருக்கிறதா அப்படின்னு வரக்கூடாது, உள்ளனவா புரியுதா? உள்ளனவா அப்படின்னு கேட்டாதான் கரெக்ட். அதாவது இந்த இடத்துல வந்து உரிய வினைச்சொல் வரவில்லை அப்படிங்கறதான் கான்செப்ட். அப்ப 2வது தப்பு, சரிங்களா? என்னது 2வது தப்பு? அந்த ஃபர்ஸ்ட் இது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுகிறது. அப்படின்னா என்னது? ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா ஆசிரியர்கள்ட்ட, இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு மாணவன் வந்து ஆசிரியர்கிட்ட கேட்கறான் தெரியுமா? அவனுக்கு ஏதாவது டவுட் வந்துருச்சு யார்கிட்ட கேட்பான்?
ஒரு ஸ்டூடெண்ட் ஆசிரியர்கிட்ட கேட்கறான் தெரியுமா, அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின். சரிங்களா? அப்படிங்கிற மாதிரி ஐயம் நீங்கி தெளிவு பெறுவரை கேட்கப்படும் வினா வந்து ஐய வினா. யார் யாரிடம் கேட்கறது மாதிரி அப்படி புரிஞ்சுக்கிங்க. அப்ப இது வந்து பார்த்தா கூற்று 1 மட்டும் தான் சரிங்கிறத புரிஞ்சுக்கிங்க. 1. அடுத்து பாருங்க, வினாவிற்கு விடையாக இனிமேல் நேருவதை கூறல். புரியுதுங்களா? எவ்வகை விடை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இனிமேல் நேருவதற்கு கூறல். அது வந்து பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை அப்படிங்கறத ஆன்சர் இதுக்கு. சோ உருவது கூறல்னா செவ்வாய் கிரகம் ஒரு கோள் தானே. என்னது? பாருங்க, செவ்வாய் கிரகம் ஒரு கோள் தானே அப்படின்னு. சரிங்களா? வினாவிற்கு விடையாக, அதாவது அதுல கேட்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, செவ்வாய் கிரகம் ஒரு கோள் தானே அப்படிங்கும் போது அது கோள் தான், இருந்தாலும் நீ தானேன்னு சொல்லி கேட்கறீங்களா, ஆம் அது ஒரு கோள் தான் அப்படின்னு சொல்றது. புரியுதுங்களா? அதை பார்த்தா கேள்வியிலே விடை இருக்கும். செவ்வாய் கிரகம் கோள் தானே அப்படின்னா நீ கேட்கற கேள்வியில என்ன இருக்குது, விடை இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உருவது கூறல் விடை அப்படிங்கிறது சிம்பிளா புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று கூறுவது. சரிங்களா? அப்படின்னா என்னது, நாம ஒண்ணு கேட்போம், அவன் சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்றது. புரியுதுங்களா? அதான் பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை அப்படின்னா என்னது, நீ விளையாடவில்லையாங்கிறது கால் வலிக்கும், வயிறு வலிக்கும், புரியுதுங்களா, தலை வலிக்கும் அப்படின்னு சொல்றமா இல்லையா? நாம ஒண்ணு கேட்கறான், அவன் ஒண்ணு பதில் சொல்றான் அப்படிங்கிற மாதிரி. உற்றது உரைத்தல் விடைனா நான் அந்த வேலையை செய்யல அப்படின்னு டைரக்டா சொல்றதுக்கு பதிலா அந்த வேலைக்கு தொடர்புடைய வேற ஒரு வேலையை சொல்றது. நீ விளையாடவில்லையா, நீ வரலையாடா அப்படின்னு கேட்கறதுக்கு கால் வலிக்குண்டா அப்படின்னு சொல்றான்னா என்ன மீனிங், நான் வரல நீ போன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப ஒரு விஷயத்த நேரடியா வரவில்லை என்று நேரடியா சொல்வதற்கு பதிலாக அதை வேற ஒரு மீனிங்ல சொல்லி சொல்றதுக்கு பேர் தான் உற்றுது உரைத்தல் விடை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் நம்ம. இதுல வந்து அதாவது பொருந்தாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அரிகைங்கிறது வந்து, அரிகைன்னு என்னது, அறிதல் வேண்டுங்கிறது சரிதான். இது வந்து அறிஞ்சல் பொருள். சரிங்களா? நீங்க ஸ்கூல் புக்ல மனப்பாடம் பண்றதா படிச்சுக்கலாம். அரிகைங்கிறது அறிதல் வேண்டும். தானேங்கிறத வந்து படை அல்லது ராணுவம்னு சொல்லுவோம். சரிங்களா? ராணுவம். அதே பார்த்தீங்கன்னா கடனேங்கிறது வந்து என் கடன், புரியுதுங்களா, இது பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்றது கடமை. சரிங்களா? அதுவும் சரிதான். இங்க வந்து கேண்மைங்கிறது வந்து நட்புன்னு வரும். என்னது? கேண்மைங்கிறது நட்புன்னு வரும். இது வந்து பகைன்னு போட்டிருக்காங்க. அப்ப இதுதான் தப்பான ஆன்சர். சொல்றது புரியுதுங்களா? சிம்பிளான விஷயம் தான் இது. அடுத்து வந்து பாருங்க, 96 கொஸ்டின். ஒருவர் பேசும் போதே மொழிபெயர்ப்பதை டேஸ் என்று அழைக்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன் தானே. புரியுதுங்களா? ஒருத்தங்க பேசும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா மொழிபெயர்க்கிறது பேர் என்னது, டிரான்ஸ்லேஷன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காந்தி எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அவருடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அவருடைய குஜராத்தி டிரான்ஸ்லேஷனை வந்து தமிழ்நாட்டுல மொழிபெயர்த்தது திருவிக்கா. அவர் பேர் தமிழ் தென்றல்னு சொல்றோமா இல்லையா? காந்தி எப்போதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரோ அவருடைய மேடை பேச்சுக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக்கா. சரிங்களா? அதான் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கு அதை நான் சொல்ல வரேன் நான். அடுத்து ஜெயகாந்த சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுவது வந்து பார்த்தீங்கன்னா குழல் வினாதான். சோ குழல் வினா என்னது, ஐயா சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்கன்னா என்ன மீனிங், அதை வாங்குறதுக்கான ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டு தானே கேட்குறீங்க. சொல்றது புரியுதா? கடையில போயிட்டு பிரியாணி இருக்கான்னு கேட்குறீங்க, எதுக்கு, சும்மா கேட்டு வரதுக்கா? சாப்பாடு வாங்குறதுக்கு தான் பிரியாணி இருக்கா பழம் இருக்கான்னு சொல்லி கேட்கறோம். அதே மாதிரி ஜெயகாந்த சிறுகதைகள் இருக்கிறதான்னு இப்ப கேட்கற ஒருத்தங்கிட்ட எதுக்கு கேட்கற, என்ன இன்டென்ஷன்ல கேட்க போற, அதை வாங்கும் நோக்கத்தோட தான் நீங்க கேட்கற. அதை பார்த்தா குழல் கொண்டு வருதல், அதை நோக்கத்துக்காக தான் நீங்க கேட்கறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து 97. இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு டேஸ் நூல்கள் ஒன்று. சிம்பிளான கொஸ்டின் தான். புறநானூறு என்னது, 8 தொகை நூல்கள் ஒன்று. சரிங்களா? நற்றினை, நல்ல குறுந்தகை, ஐங்குறு நூறு, ஒற்ற பதிட்டு பெற்று ஓங்கு பரிபாடல், கட்டிருந்த ஏத்தும் கலியோடு, இத்திருந்த அகம்புறம் இத்திருந்த 8 தொகையாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்கும். சரிங்களா? அப்ப இது வந்து 8 தொகை நூல்கள்ல ஒன்று தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிங்க. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொறுத்துக்க வந்து பாத்தீங்கன்னா சோ டிரான்ஸ்கிரைப். சரியா? இந்த டிரான்ஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா படி எடுத்தல்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? படி எடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராஃபி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொலைவரி. சரிங்களா? டெலிபோன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தொலைபேசி. டிரான்சாக்ட், சரியா, டிரான்சாக்ட்ங்கிறது செயல்படுத்துதல் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1க்கு பி, 2க்கு ஏ, 3க்கு சி, 4க்கு டிங்கிறது வந்து இது எக்ஸாக்டான ஆன்சர். சரிங்களா? ஓகே. சோ அடுத்து வந்து பாருங்க, இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது டேஸ் வினா, அதே அங்கே நிற்கும் என்று ஒருவர் கூறுவது டேஸ் விடை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் கொஸ்டின். இங்க பாருங்க, இங்கு நகர பேருந்து நிற்குமா, இப்ப நீ சென்னைக்கு புதுசா வந்திருக்கிற, இந்த இடத்துல ஆட்டோ எந்த இடத்துல எந்த நம்பர் பஸ் நிக்குதுன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப 27D இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கறோம். அப்ப அதுக்கு பேர் என்னது, அறியா வினா. நமக்கு தெரியாத அந்த கொஸ்டின். புரியுதுங்களா இல்லையா? அதுக்கான பதில் தெரியாதானே. இந்த இடத்துல நிக்குமா நிக்கலையானே தெரியல, இங்கு நகர பேருந்து நிற்குமா அப்படின்னு கேட்கறதுக்கான மீனிங் என்னது, உனக்கு தெரிஞ்சுக்கிட்டா கேட்கற,
தெரியாத விஷயத்த மத்தவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பேரு தான் அறியாவினா. சொல்றது புரியுதுங்களா? இது வந்து கரெக்டா அடுத்து ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, நீ கேட்ட உடனே அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, அங்கே நிற்கும் அந்த பஸ் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அங்கே நிக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறனா இல்லையா? பாருங்க அந்த இடத்துல நிக்கும் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சுட்டு. அப்ப சுட்டு விடை. சொல்றது புரியுதா? ஒரு தெரியாத கொஸ்டின் கேட்கறதுக்கு பேரு அறியாவினா, அதுக்கான பதில் சொல்றது சுட்டி காட்டுறதுக்கு பேரு சுட்டு விடை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? லாஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க, வீரமாமுனிவர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த கண்டென்ட் கொஸ்டின். சரிங்களா? சோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர். சோ வீரமாமுனிவர் வந்து பாத்தீங்கன்னா இத்தாலி நாட்டை சார்ந்தவர். அப்புறம் ஜியு போப் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து. கால்டுவெல் அப்படிங்கிறது ஐரிஷு. சீகன் பால்கோ அப்படிங்கிறது ஜெர்மனி. சரிங்களா? இது அவங்களுடைய நாடு. இவங்க எல்லாமே பொதுவா சொன்னா யூரோப்பியன்ஸ் கண்ட்ரின்னு சொல்றோம். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம்மள வந்து ரூல் பண்ணும்பொழுது இங்க வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த டைம்ல அவங்க வந்து நமக்கு வந்து போதிய கல்வி அறிவு என்ன பண்ணிட்டாங்க, இது கொடுத்துட்டு போயிட்டாங்க. நார்மலா தூத்துக்குடி கன்னியாகுமரி சைட்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் அவங்க பிரிட்டிஷ் பீரியட்ல எக்கச்சக்கமான பிஎஸ்சி பிஎட் அப்பயே முடிச்சிருப்பாங்க, டீச்சர் முடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இப்போ நல்லா வெல் செட்டில்டு ஃபேமிலியா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து கல்வி அறிவு பெறுவதற்கு ஒரு கிறிஸ்டியானிட்டி ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்குங்கிறது எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அப்போ நம்ம இந்த வீடியோல இதுல இருந்து என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, டெஸ்ட் 5 புரியுதா? எஸ்ஐ அண்ட் எஸ்எஃப் டெஸ்ட் 5 வந்து பாத்தீங்கன்னா 76 கொஸ்டின்ல இருந்து 100 கொஸ்டின் வரைக்கும் தெளிவா பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி டெஸ்ட் நம்பர் கொஸ்டின் 1ல இருந்து 75 வரைக்கும் 3 பார்ட் வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா 101ல இருந்து 120 வரைக்கும் மேக்ஸ் வீடியோவும், 121ல இருந்து 140 வரைக்கும் சைக்காலஜி வீடியோவும் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் ஆகும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்றீங்க பசங்க, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே அதுக்குள்ள கிடைக்கும். வாழ்த்துக்கள்.